வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பெருமாளுக்கு எடுக்கலாம். இன்றைய நாள் சுப முகூர்த்த நாளுங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8 மணி 30 நிமிடம் வரையும். பிறகு இன்று மாலை 3:30 4 30 நிமிடம் வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 நிமிடம் வரையும். பிறகு மதியம் 1:30 2:30 நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 4:30 6 மணி வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூரிய உதயம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:52 சூரிய உதயம் நிகழும். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:25 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதிங்க. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:26 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை மணி 3:25 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு மதியம் 2:33 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவ கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 2:26 வரை சித்த யோகம், அதன் பிறகு அதிகாலை 5:51 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு அமிர்த யோகம்தான். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு இந்த ஆயில்ய நட்சத்திரமும் மகமும் அச்சப்பட தேவையில்லைங்க. எப்படின்னா, இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதுக்காக நீங்கள் மாமூலாக செய்த வேலைகள் அனைத்தும் நீங்கள் அப்படியே செஞ்சிட்ருக்கலாம். அதில் எந்த விதமான குறைபாடும் வராது. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். பாருங்கள் தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் கருதி மற்றவர்கள் உங்களை பெருமைப்படுத்துறதும் பாராட்டுறதும் இன்றைக்கி நடக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாகவே மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். சில தனியார் நிறுவனங்களில் ஊக்கத்தொகை கூட கிடைக்குங்க. ஆமாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு இனிய சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வேற்றுமைகள் உங்களுக்கு மனசில் தோணும் சில இடத்துல. ரிஷபராசி அன்பர்களே,
ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் வேலையில் முழு மூச்சாக ஊக்கமாக செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. மனதார எது செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய பணியை சீக்கிரம் முடிக்கணும், கான்ட்ராக்ட் எடுத்து முடிக்கிறவங்க மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப துரிதமாக இருக்கும். அதே நேரத்தில் பேர் இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுடைய மத்தியில் தோணும். செய்யும் வேலை திருந்த செய் என்பதை நீங்கள் மனசில் நிறுத்தி இன்றைக்கி வேலை செய்கிறீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்குது, அதுக்கு தக்க ஊதியமும் கிடைக்குதுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களின் ஆசை இன்றைய நாள் துரிதம் துரிதம் துரிதம். ஆமாங்க, இந்த ரிஷபராசியுடைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இளம் பச்சை நிறங்க உங்களுக்கு பிடிச்ச நிறம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஐபியின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்து. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக, செய்தொழிலில் மிக்க ஆர்வம். ஆமாங்க, அது நல்லது தான், இருந்தாலும் யோசித்து செயல்பண்ணுங்க. சிந்தனை சிந்தனை சிந்தனை. ஆமாங்க, ஆர்வம் அதிகமாக பிடிச்சா கோளாறாக மாறிடும். எதுக்குமே ஒரு எல்லை இருக்குது. உணவுக்கும் அப்படி தான். வண்டி வேகமாக போனால் ஒரு ஸ்பீடு பிரேக் தேவைப்படுதில்ல, அதுவும் அப்படி தான். இன்றைய நாள் ஆர்வ மிகுதியாக வார்த்தைகள் சில இடத்துல லூஸ் டாக்கிங் விட்டுருவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க. லூஸ் டாக்கிங் இல்லாமல் பேசுனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு, மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் மீது இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு தேவை பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இனம் தெரியாத பயம் மனதிலே இருந்து கொண்டு உங்களை ஆட்டி வைத்து கொண்டு, அவங்க வந்துட்டா என்ன பண்ணுறது, இவங்க வந்துட்டா என்ன பண்ணுறது, எதை செய்யலாமா அதை செய்யலாமா, அது செஞ்சால் இது தப்பாக போடுமே, இது செஞ்சால் அவங்க வைவாங்களே, இப்படிலாம் ஒரு உங்களுக்கு யாரும் உங்களை திட்ட போகிறது கிடையாதுங்க. நானே ராஜா நானே மந்திரி அந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருந்தும் சின்ன சின்ன அச்சம் பயம் இதெல்லாம் உங்களோட மனசில் போட்டு வாட்டுற, அதுக்காக நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த நாள் அதுக்கு இடம் கொடுக்காது, சரிங்களா? கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய நாளாகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று விவேகத்துடன் செயல்பட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் பரிவு ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், நீங்கள் அடுத்தவங்களை அவங்களுக்காக சில நன்மைகள் செய்யக்கூடிய நாளாகவும், உங்களுடைய இல்லத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும், உங்களுடைய சுற்றத்தாருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க சிம்மராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றங்கள் கைக்கூடி வரப்போகுது. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது மற்றவர்கள் பாசம் வைப்பதற்காகவும், நீங்கள் அடுத்தவர்கள் மீது பாசம் வைக்கிறதும், காதலன் மீது பாசமும், காதலன் மீது பாசமும் இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு பாச போராட்டமும் சில இடத்துல நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதுலேயும் நிதானம் தேவை, எதுக்கும் அளவு இருக்குது, அதை மனசில் வச்சு பாசம் இருக்க வேண்டியதான். அதுக்காக சில விஷயங்களில் பாசம் இருக்கக்கூடாது. ஆமாங்க, அதன்படி இன்றைய நாள் சில கன்னிராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகமும் ஏற்பட்டிருக்கு. கவனிச்சுங்க. அதிர்ஷ்டமான திசை
தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய இறை பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நுட்பங்கள் தெரிய வரக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் புதுசாக இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அரசு உதவி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. வங்கியில் பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும், வீட்டு லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும், வாகன லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்றைக்கி ஆக மொத்தத்தில் உங்களை கடங்காரனாக்கப்படுறதுக்கான சிறந்த நாளுங்க. அரசு உதவியும் மற்றும் தனியார் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தனுசு ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்டமான சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைமை இன்று உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆதரவுகள் உங்களுக்கு நண்பர்களால் ஏற்படும். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கை செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும், பர்ஸு காலியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. சில இன்பம் தரும் செய்தியை கேட்டு நீங்கள் அதுக்காக கொஞ்சம் நிறையவே செலவு பண்ணிடுறீங்க. வரன் இந்த இடம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு தான் தரப்போகிறேன்னு அவங்க சொல்கிறதுனாலையும் அதுக்காக பார்த்து வைக்கிற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க. அது ஒரு அதிகபட்சமான செலவு தான் செய்கிறீங்க. விருட்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாள் கை காசை செலவுன்னா கடுமையாக தண்ணி போல் செலவு பண்ணுவாங்க, அது மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்துக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆலோசனைகள், பிறருடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது கெட்டு போவதுக்கு வழி இல்லை. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் குழந்தைகளுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சிந்தித்து செயல்படவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு மனது இரும்பு மாதிரி இன்றைக்கி உறுதித்தன்மை ஏற்படுங்க. பல பிரச்சனையை பார்த்து பார்த்து அழுத்து போன நீங்கள் இன்றைக்கி எதிலும் கருணை என்பதே மறுத்து போய் மனது இரும்பாக்கி வைத்துக் கொள்வீங்க. ஆமாங்க, மன உறுதி ஏற்படுறதுனால என்ன நடந்தாலும் பார்த்துப்போங்கிற ஒரு அசால்ட்டு துணிச்சலுங்க. சில சம்பவங்கள் உங்களுக்கு மனதை கல்லாக்குறதான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சம்பவம் இன்றைக்கி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க. மகர ராசி அன்பர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கி. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள், உங்களுடைய ஆசைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஆமாங்க, வெற்றி மீது வெற்றி உங்களை தேடி வருது, அதில் மாற்றம் இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கி எதை செஞ்சாலும் அதில் வெற்றி. ஆமாம், அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமும், பொருளாதாரத்தில் வளர்ச்சியும், குடும்பத்தில் சந்தோஷமும், கணவன் மனைவி உறவில் இன்று சந்தோஷம் உண்டு. குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண வரவு வாய்ப்பு இருக்குங்க. சத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி செலவுகளை நீங்கள் தவிர்த்திங்கன்னா நீங்கள் ராஜா. ஆமாம், செலவுகளை தவிர்த்துணும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி விவேகமான செயல்படுத்திங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதை மட்டும் பார்த்துங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் சிந்தித்து செயல்படணும், விவேகமாக செலவு பண்ணணும். ஆமாங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இறை வழிபாடு செய்வது அவசியம். குலதெய்வ வழிபாடாக செய்யலாம். குடும்பத்தினோட இன்றைக்கி போய் இஷ்ட தெய்வத்தை பார்க்கலாம்.
அப்படி பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள்லாம் விடுபட்டு ஓடிவிடும். பாதையில் என்ற சில பிரச்சனை காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி தடை இல்லாமல் தடை நீங்கக்கூடிய நாளாகவும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதுக்கு இறை வழிபாடு அவசியம் தேவைங்க. அதை இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். யார்? மீனராசி அன்பர்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2ங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல தொழில்நுட்பங்களை இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுடன் துணை இருப்பார் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.